விவரங்களை வழங்க செய்தியாளர் ஆனந்தன் இணைந்திருக்கிறார். ஆனந்தன், பாலகிருஷ்ண ரெட்டி எடப்பாடி பழனிசாமியை சந்திக்க சற்று முன்னர் சென்றிருந்தார். தற்பொழுது முன்னாள் அமைச்சர்கள் தங்கமணியும் நத்தம் விஸ்வநாதனும் வந்திருப்பதாக கூறப்படுகிறது. விவரம் என்ன? பூங்குழலி, பாலகிருஷ்ண ரெட்டி எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து மீண்டும் நான் அதிமுகவில் இணைந்து பணியாற்ற தயாராக இருக்கிறேன் என்று கூறியதன் அடிப்படையில தற்போது OS மணியன் அவர்களும் பாலகிருஷ்ண ரெட்டி அவர்களும் தற்போது அடுத்த கட்ட நகர்வை நோக்கி அவர்கள் சென்றிருக்க தலைமைச் செயலகம் சென்றிருப்பதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. இதற்கு இடைப்பட்ட நேரத்தில் அதிமுகவுடைய மூத்த நிர்வாகி இருக்கக்கூடிய துணை பொதுச் செயலர் இருக்கக்கூடிய நத்தம் விஸ்வநாதன், அமைப்புச் செயலர் இருக்கக்கூடிய தங்கமணி ஆகியோர் தலைமையில சட்டமன்ற உறுப்பினர் பழனி சட்டமன்ற உறுப்பினர், அதே போல ரவி மனோகரன், அதே போன்று ஹரி சட்டமன்ற உறுப்பினர் ஹரி உள்ளிட்ட நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து பேசியிருக்கிறார்கள். இருதரப்பும் சுமூகமாக அடுத்த கட்டமாக எப்படி எடுத்துச் செல்வது என்று குறித்து பேசுவதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. அதில் ஒரு முக்கியமாக பார்க்க வேண்டியது, இரண்டு பிளவாக ஏற்பட்டு அதிகபட்சமாக சட்டமன்ற உறுப்பினர் SP வேலுமணி, சி சண்முகம் தரப்புக்கு ஆதரவு தெரிவித்திருந்தார்கள். ஆனா காலப்போக்கில் சட்ட ரீதியாக அடுத்தடுத்து நகர்வு இருக்கும் பொழுது இன்று ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இசக்கி சுப்பையா அவர்கள் ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து விட்டார். இதற்கு முன்பாக நேற்று 3 சட்டமன்ற உறுப்பினர் ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து விட்டனர். இந்த நிலையில் ஒட்டுமொத்தமாக அதிமுகவுடைய பலம் சற்று குறைவாக இருக்கிறது. எனவே மீதம் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினருடைய நிலை என்ற ஒரு கேள்விக்குறி இருக்கிறது.